காவிய கதாநாயகியான அந்த திரிபுர சுந்தரியாய் அவதரித்து காளியாகும் நீலியாகும் திரிசூலியாகவும் இருக்கும் அந்த மீனாட்சியின் அருளை பெறுவோமா. எப்பேற்பட்டவள் மீனாட்சி அப்படின்னா வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாளா அம்மா. என்ன காரணம் அப்படின்னா பக்தர்கள் கூப்பிடக்கூடிய கருளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஆயத்தமாய் வலது காலம் முன்னாடி வச்சுதான் நிப்பாளா. எத்தனையோ பறவைகள் இருக்க, கிளிய மட்டும் தன் தோல் பட்டையில வச்சிருக்க. என்ன காரணம் அப்படின்னா கிளி மட்டும் தான் சொன்னதே சொல்லுமா. இப்ப பக்தர்கள் வேண்டக்கூடியத மீனாட்சியின் காலில் கிளியாகப்பட்டது சொல்லிக்கிட்டே இருக்குமா. அதை கேட்டாங்களே நிறைவேற்றிட்டியா, அதை கேட்டாங்களே நிறைவேற்றியான்னு மீனாட்சியின் காலில் சொல்லிக்கிட்டே இருக்குமா. அம்மா மட்டும் 64 ஆய கலைகளும் கற்களை, அம்மா வச்சிருக்க அந்த கிளி கூட 64 ஆய கலைகளையும் கற்றது. அப்பேற்பட்ட மீனாட்சியினர் நம்மளுக்கு எல்லாம் பரிபூரணமா வேணும் இல்லையா.
கைதட்டிய உள்ளங்களுக்கு நன்றி நன்றி கடந்த வணக்கம். இப்படி இருக்கிற வாசிப்பு பக்கம் வேணும். அத்தாடி மழை பெய்ஞ்சு வச்ச மாதிரி இருக்கு இருக்குல்ல. வணக்கம். நன்றி நன்றி. முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் பாலை விளைவதத்தில் குறிஞ்சி நிலத்தை ஆட்சி உரிமை எனது தந்தையின் பெயர் நம்பிராஜ், தாயார் பெயர் நங்கை மொழினி, எமது பெயர் வள்ளி. எனக்கு உடன்பிறவாத சகோதரர் 7 பேர், 7மே ஆண் பிள்ளைனால மீனாட்சி போல ஒரு பெண் பிள்ளைகள் என்று எங்க அப்பாவுக்கு ரொம்ப நாளா வருத்தம். அப்படி வருத்தப்பட்டு இருக்கும்போது வள்ளி கிழங்கு தோன்றி மரத்துல பள்ளத்திலிருந்து எடுத்து வந்து என்னை ரொம்ப செல்லமாக சீரும் சிறப்புடன் வளர்த்து வருகிறார். பெண் பிள்ளை பிறந்தால் காவலுக்கு அனுப்புவதாக அப்பாவோட வேண்டுதல். அந்த வேண்டுதலுக்கு இணங்க இன்று நான் காவல் புரிய வந்திருக்கிறேன். என்னுடன் என் உயிர் தோழி எடுத்து வந்திருக்கா. அதை விட பேரழகி ஒருத்தி வரப்போறா. ஒரு பேரழகி ஒருத்தி வரப்போறா. அவளை பாத்தீங்கன்னா நீங்களா அவளோட அழகுல தொப்பு கட்டின்னு விழுந்துருவீங்க. அவ்வளவு ஆமா அவ்வளவு ஒரு பேரழகு. அதுக்கு முன்னாடி என் சொந்த முதல்ல என் மனசுல என்ன இருக்குன்னு சொல்லல. யாரை நினைச்சிட்டு இருக்கேன்? கந்தனை, கடம்பனை, கார்த்திகேயனை, கதிர்வேலனை, சண்முகனை, சரவணனை, குகனை, 6 முகனை, பால முருகனை நினைச்சு உருகி கொண்டிருக்கேன். எங்க வருவனான்றாரு, காட்சி தருவனான்றாரு. இருந்தாலும் மனசை எப்படி ஆறுதல் படுத்திக் கொள்ளுது? எம்பெருமான் முருகப்பெருமான் அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது பாடிட்டு இருக்கும்போது இந்த கூட்டத்துல என்ன எங்கேயாச்சும் இருந்து மறைஞ்சிருந்து பாத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவருக்காக
முதல்ல கேட்கிற கேள்வி என்ன அப்படியே கலியுகத்தெல்லாம் தெய்வம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன் என்ன காரணம் அப்படின்னா இல்லாத அட்டுலி அக்கிரமம் இங்கதான் நடக்குது. ஏன்னா நம்ம ஊர்ல கிடையாது, பொதுவா சொல்ற உலகத்துல நடக்குதுல்ல. அப்படி நடக்கும்போது என்ன கேட்கிறோம், தெய்வம் எல்லாம் இதை பார்த்துட்டு இருக்கேன், தெய்வம் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப சந்தேகமா தெய்வம் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறவங்க உண்மையா ஒண்ணு நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, திருச்செந்தூர்ல சூரசம்காரம் நடக்கலையா, அதுக்கு முதல் நாள் போய் முருகப்பெருமான் வேல் நெடுங்கண்ணி அம்மனுக்கு போய் வேல் வாங்குவார். என்ன மரபு அப்படின்னா, சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. சிக்கல்னா என்ன சிக்கல், அவங்க வீட்டுல எது குடும்ப பிரச்சனையா கிடையாது. சிக்கலில் வேல் வாங்கி அத்தனை நாளா போறாப்ல ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த வேல் நெடுங்கண்ணி அம்மன் போய் வேலை வாங்குறதுக்கு அப்புறம் தான் அடுத்த நாள் தான் சூரசம்காரம் நடக்கும் இல்லையா. செந்தூரில் சம்காரம் என்பது திருச்செந்தூர்ல தான் சம்காரம் நடக்கும் இல்லையா. அப்ப சிக்கலில் வேல் வாங்கி செந்தூரில் சம்காரம் என்பது மரபு. அவர் அம்மா கிட்ட வேல் வாங்க போகும்போது எந்த பதிஷ்டமும் இல்லாம தான் முருகப்பெருமான் வேல் வாங்க போவார். ஆனா வேலை வாங்கினதுக்கு அப்புறம் முருகப்பெருமானோட செப்பு திருவேணி ஆகப்பட்டது வேர்த்து ஒழுகுமா, உண்மையா நடக்கிற ஒரு விஷயம். அது மூலவர் சிலையா இருந்தா பரவாயில்ல, பிரதிஷ்டை பண்ணது அதனால அந்த சிலை அப்படி இருக்குன்னு சொல்லலாம். ஆனா உற்சவர் சிலை வருட வருடம் வேலை வாங்கினதுக்கு அப்புறம் வேர்த்து ஒழுகுமா, அந்த வலைதளங்கள்ல கூட நிறைய பார்த்திருப்போம். உண்மையா நடக்கிற ஒரு விஷயம். இதை விட என்ன வேணும், கலியுகத்துல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால எந்த காரியம் செஞ்சாலும் எந்த தொழில் செஞ்சாலும் கடவுள் சாட்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் கடவுளுக்கு பயந்து நடக்க கத்துக்கணும். புரியா இந்த அநியாயமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு நடந்துக்காம கடவுள் சாட்சியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி கொஞ்சமாச்சும் பயந்து நடக்கணும். உண்மையா தொழில் பார்க்கணும். அப்பதான் வாங்குற காசு உடம்புல ஓட்டும் இருக்கு இல்லையா. அந்த தொழிலே தெரியல அப்படின்னா போய் கத்துக்கிட்டு வந்தாச்சு அந்த தொழில பார்க்கணும், மத்தவங்க உயிரை வாங்க கூடாது இருக்கு இல்லையா. அந்த கலியுகம் வருது, அந்த கார்த்திகை நான் எப்படி எல்லாம் காதலிச்சுட்டு இருக்கேன் தெரியுமா.
மச்சா 20 வயசு தான் இருக்கு. டிவிஸ் வண்டி சாவியை வந்து தம்பி கொடுத்துருப்போம் கீழே வந்துச்சான் அதுக்கு இருக்கு. நான் இப்ப காதலிச்சு தெரியுமா? எனது 5 வயதில் அரியா பருவத்தில் எனக்கு வாழ்வு தருவேன் என்று வரம் கொடுத்த அந்த வடி வேலனை 5 வயசுல இருந்து காதலிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி காதல் கிடையாது. புனிதமான காதல், தெய்வீகமான காதல். கட்டுனா அவர்தான் கட்டுவேன், இல்லன்னா யார் யார் ஊடையில வரீங்களோ அவங்களாம் வெட்டுவேன். கிடையாது, காதலிச்சுட்டேன் இல்லையா? காதலிச்சவரே கரம் பிடிக்க வேணும்னு ஒரு லட்சியத்தோட நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதனால வந்து அவருக்காக எப்படி எல்லாம் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா?